அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பல்வேறு கலாச்சாரங்களிலும் ஆகாசத்தை உற்று நோக்கி அங்கே தோன்றக்கூடிய வானவியல் காட்சிகளை ரசித்து பார்த்தும் அதை அனுபவிப்பதும் பாடல்களாகவும் ஓவியங்களாகவும் பன்னெடுங்காலமாக வழக்கிலிருந்து வருகிறது. இந்த ஆவணப்படுத்தல் பணி என்பது மனிதன் குகாவாசியாக குகைகளிலே வேட்டையாடி சமுதாயமாக வாழ்ந்த காலத்திலிருந்து செய்து வருகிறான் என்பதற்கு சான்றாக பாறை ஓவியங்களும் குகை ஓவியங்களிலும் இரவு நேரத்தில் வானத்திலே மின்னக்கூடிய சந்திரன், விண்மீன்கள் சேர்ந்த கூட்டங்கள் என்றிவற்றையெல்லாம் பாறை ஓவியங்களாகவும் குகை ஓவியங்களாகவும் அவன் தீட்டி வைத்திருப்பதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த அறிவியல் விஞ்ஞானம் சார்ந்த படிப்புகள் எல்லாம் சிறுக சிறுக வளர்ந்து கொண்டே வந்து ஆகாசத்திலே மிகவும் வெளிச்சத்தோடு நகரக்கூடிய விண்மீன் கூட்டங்களுக்கு நடுவே நிரந்தரமாக ஒரு திசையில் இருப்பது போலே தோற்றமளிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எவை, அவற்றிற்கு ஒரு பெயர் வைத்தும் அவற்றை வைத்து ஏனைய விண்வெளி கூட்டங்களையெல்லாம் ஆராய்ந்தும் இன்னும் அதிகமாய்ப்போய் மற்றைய கோள்களை புத கிரகம், செவ்வாய் கிரகம், வெள்ளி கிரகம் முதலியவற்றையெல்லாம் தான் இங்கிருந்து பார்த்து தெளிவாக இருக்கக்கூடிய வானத்திலே மூட்டமேதும் இல்லாத காலத்தில் அவற்றையும் பார்த்து அவற்றினுடைய குணங்கள் தன்மைகளையெல்லாம் ஆய்ந்து வைத்திருக்கிறான். இதிலிருந்து தொடர்ந்து இன்னும் பல காலங்கள் கழித்து ஓடித்திரிந்து நாடோடியாயிருந்த மனிதன் ஓரிடத்திலே நிலையாக குடிகொண்டு அங்கே ஒரு ஊர், நகரம் இவையெல்லாம் வளரவும் அதற்கு விவசாயம் நிரந்தரமாக ஒரு பூமி பகுதியை தேர்ந்தெடுத்து அதை பதப்படுத்தி அதிலே நெல் முதலியவற்றை விதைத்து விவசாயம் செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்பட்ட காலத்தில் அங்கேயே தங்கியிருந்து அப்போது அந்த விவசாயத்திற்கு தகுதியான வெப்பநிலைகளை கணக்கில் கொண்டு ஆவணப்படுத்தி வருடத்தில் இத்தனை மாதங்கள் இந்த மாதிரி சூழலிலே மழை பெய்கின்றன, இந்த நேரத்திற்கு இத்தனை மாதங்கள் முன்பாக நாம் விதை விதைக்க வேண்டும், மழைக்காலத்திலே நாம் செய்ய வேண்டியது இன்னென்ன என்று காலவரையை இவன் ஏற்படுத்தி கொண்டு இதற்கு எல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய வானவியல் சாத்திரத்தையும் சிறுகச் சிறுக தான் அனுபவத்தினாலும் அறிவினாலும் உணர்ந்து அவற்றை ஆவணப்படுத்தி அதை தனக்கான ஒரு கருவியாகவே ஆக்கி வைத்து கொண்டான். கோள்களினுடைய வரிசையை பற்றி பேசும்போது புத கிரகம், வெள்ளி கிரகம், பூமிப்பந்து, செவ்வாய் கிரகம் என்று வரிசையாக இவற்றையெல்லாம் ஒவ்வொரு கோள்களாக பூமியிலிருந்து இவன் பார்க்கும் விதத்திலே பூமி இந்த கோள்மண்டலத்தின் நடுவே இருக்கிறது, நம்மை சுற்றி இந்த கோள்களெல்லாம் சுழல்கின்றன என்று பண்டைய சமுதாயங்கள் சில ஆவணப்படுத்தி வைத்து கொண்டன. மேற்கத்திய நாகரீகத்திலே இதுபோன்ற சில முடிவுகளுக்கு அவர்கள் வந்து பூமித்தான் உலகத்தினுடைய மையப்புள்ளி, இத்தனை பெரிய அண்டவெளியின் மையப்புள்ளியாக இருப்பது பூமிப்பந்து, இதை சுற்றி மற்றைய கிரகங்கள் சுழல்கின்றன, சூரியன் இதிலிருந்து தொடர்பற்று எங்கோ வானிலே தனித்தொரு இடத்திலே ஒளிர்கிறான் என்பன போன்ற கருத்துக்களை பரப்பி வந்தார்கள். அறிவுக்கு சிறிதும் இது பொருந்தாத கருத்து என்றாலும் அந்த சமுதாயங்கள் அந்த காலத்திலே அடைந்திருந்த அறிவினுடைய வளர்ச்சி அத்தகையதுதான். இதையே சமயத்தோடும் தொடர்பு படுத்தி இன்ன நிலையில்தான் உலக அமைப்பு இருந்திருக்கிறது, பூமி பந்தும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்றைய கிரகங்களோடு இந்த விதத்தில்தான் தொடர்பு கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவுபடுத்தி வந்தார்கள். ஆனால் இது முழுக்க முழுக்க அறிவியலுக்கு விரோதமான ஒரு பார்வை. ஆயினும் இது போன்ற கருத்துக்கள் சமயம் சார்ந்து வழங்கப்பட்ட காலத்திலே அதை எதிர்த்து பேசிய அறிவியலாளர்களையும் வானவியல் சாத்திர வல்லுநர்களையும் அடக்கி ஒடுக்கி அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு சமய தலைவர்கள் தூண்டிவிட்டபடியாலே யார் ஒருவரும் இதுபோன்ற கருத்துக்களை முன்வைப்பதற்கே பயம் கொண்டு பின்வாங்கினார்கள். அரிஸ்டாட்டில், டால்மி போன்றவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கூட பெரிய அளவில் விமர்சனத்தோடேயே பெறப்பட்ட ஒரு காலச்சூழல். இதற்கிடையேதான் 15ஆம் நூற்றாண்டிலே இந்த போக்கை, அதாவது இத்தனை பெரிய அண்டத்தின் நடுவாக மையப்புள்ளியாக பூமிப்பந்து இருக்கிறது, அதை சுற்றி ஏனைய கிரகங்களெல்லாம் சுழல்கின்றன என்று இருந்த கருத்துக்கோப்பை மாற்றியமைத்து பூமிப்பந்தும் கூட சேர்ந்து சூரியனை நடுவே இருத்தி சூரியனை சுற்றித்தான் இந்த கிரகங்கள் கோள்களெல்லாம் நகர்கின்றன என்ற ஒரு கருத்தை மிகவும் தைரியத்தோடே கூட முன்வைத்த மேற்கத்திய விஞ்ஞானி, இதன் போக்கு, அவர் முன்வைத்த அந்த கூற்றின் போக்கு விஞ்ஞானவியலையே வானவியல் சாத்திரத்தின் புரிதலையே
மாற்றியமைத்தது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்புத்தான் திரு நிக்கலஸ் காப்பர்னிக்கஸ் என்பவரினுடைய பங்களிப்பு. அவர்தான் மேற்கத்திய நாகரீகங்கள் எல்லாம் இதுபோன்ற மூட நம்பிக்கையிலே மூழ்கியிருந்த போது பூமிப்பந்தை நடுநாயகமாக வைத்து அதை சுற்றி கோள்கள் நகர்கின்றன, சுழல்கின்றன என்று இருந்த கருத்தை மாற்றியமைத்து பூமிப்பந்தும் சேர்த்து சூரியனை நடுநாயகமாக வைத்து ஏனைய கிரகங்களோடு சுற்றி வருகின்றன என்ற கருத்தை வலியுறுத்தினார். இந்த கருத்தை அவர் ஒருவேளை வலியுறுத்தாமல் போயிருந்தால் வேறு யாராவது ஏதோ காலத்தில் இந்த கருத்தை கண்டடைந்திருக்கலாம். ஆனாலும் அதை தெளிவாக வெளியே சொல்லுவதற்கான தைரியம், சூழல் அவர்களுக்கு இருந்திருக்குமா என்று நம்மால் அறிய முடியவில்லை. அந்த அளவிலே மேற்கத்திய நாடுகளில் அவர்கள் கலாச்சாரம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த வளர்ச்சியை 1500களில் தான் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் பாரத பண்பாட்டிலோ சூரியனை நடுநாயகமாக வைத்து அவரிடமிருந்துதான் ஒளியை, வெளிச்சத்தை, வெப்பத்தை ஏனைய கிரகங்கள் பெறுகின்றன என்ற கருத்தை பன்னெடுங்காலமாக வைத்து அதை கொண்டுதான் இங்கே நம்முடைய வானவியல் சாத்திரம், கணித சாத்திரம் உட்பட பல்வேறு சாத்திரங்களும் அறிவியல் சாத்திரங்களும் கணிக்கப்பட்டிருக்கின்றன. நிக்கலஸ் காப்பர்னிக்கஸ் இவர் 15ஆம் நூற்றாண்டில் 1473ஆம் ஆண்டு பிரஷ்யா நாட்டிலே பிறந்தார். அப்போது பிரஷ்யா நாடு போலாந்தினுடைய அரசாங்கத்திற்கு உட்பட்டு இருந்தது. இவர் பிறந்த சிறு வயதிலேயே அங்கே பன்னெடுங்காலமாக தொடர்ந்து நடந்து வந்த ஒரு போர், 13லிருந்து 19 ஆண்டு வரை அது நகர்ந்ததாக சொல்லுவார்கள். இத்தனை ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடந்த ஒரு போர் சூழலில்தான் இவர் வளர்ந்தார். இவர் மிகுந்த நம்பிக்கை கொண்ட கிறிஸ்துவ சமய பின்புலத்திலிருந்து வந்தவர். ஆயினும் அப்போது நம்பிக்கையில் இருந்த அறிவியல் சாராத சில நம்பிக்கைகளை, கோட்பாடுகளை, உதாரணமாக சூரியனை நடுவே வைக்காது இந்த அண்டத்தில் சூரியன் ஒரு புறத்திலே இருக்க பூமிப்பந்து நடுநாயகமாய் அமைத்து அதை சுற்றி கோள்கள் சுழல்கின்றன என்ற கருத்தை கூட மாற்றி அமைத்த துணிவு இவருக்குத்தான் இருந்தது. சிறுவயதிலே இவருடைய தந்தையார், தாயார் இருவருமே இவரை மிகுந்த ஆசையோடு வளர்த்தார்கள். காரணம், 4 பிள்ளைகளிலே இவர்தான் கடைசியாக பிறந்தவர், இளைய பிள்ளை. அதனால் அன்பு அதிகம் பாராட்டினார்கள். சின்ன வயதிலேயே இவர் கல்வி பயின்ற காலத்திலிருந்து தொடர்ந்து சமயக்கல்வியோடு சேர்ந்து தான் இவருடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. இவர் பிறந்து வளர்ந்த பிரஷ்யா நாட்டிலே கிறிஸ்துவ சமயம் பெரும்பான்மை மக்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த அளவில் இவர் பிறந்த ஊரினுடைய பெயரே இவருடைய 2ஆம் பெயராக, காப்பர்னிக்கஸ் என்பது இவர் பிறந்த ஊரின் பெயர். தாய் தந்தையரிட்ட பெயர் நிக்கலஸ் என்பது. அந்த விதத்தில் ஊர் பெயரை பின்னொட்டாகச் சேர்த்து நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் என்று இவர் பெருமையடைந்தார். இவர் சிறுவயது முதல் இருந்த தன்னுடைய பள்ளிக்காலத்திலேயே அறிவியல் சார்ந்த ஆர்வத்தை காண்பித்தார் என்றும் சில கூற்றுகள் வழங்கப்பட்டாலும் அதற்கு போதிய சான்றுகள் இல்லை என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் மறுக்கிறார்கள். எது எப்படி போனாலும் ஆழ்ந்த சமய நம்பிக்கையோடுதான் இவர் வளர்ந்தார் என்பதற்கு போதுமான சான்றுகள் கிடைக்கின்றன. மிகவும் நெருக்கமான குடும்ப பின்புலத்தோடு வளர்ந்த இவருக்கு இவருடைய தாய்மாமன் வழியிலே உயர்கல்விக்கான வாய்ப்புகள் கிடைத்தன. சிறுக சிறுக வெவ்வேறு நகரங்களுக்கு குடிபெயர்ந்தாலும் சென்ற இடத்திலெல்லாம் மதபோதனையோடு கூடிய கல்வியை இவர் பயின்று வந்தார். அதனால் கிறிஸ்துவ மத அடிப்படை நூல்களையும் பயின்ற இவருக்கு அந்த நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கும் அண்டகோளத்தின் அமைப்பிலே சில மாற்று கருத்துக்கள் இருந்தன. இது இப்படி வளர்ந்து வர ஓய்வு காலத்திலே இவர் விண்வெளியை உற்று நோக்குவதும், தெளிவாக இருக்கக்கூடிய வானத்தில் தனித்து சில நேரத்தில் எட்டி பார்க்கக்கூடிய கிரகங்களினுடைய அமைப்பு, அளவு, அதை வைத்து அதனுடைய தன்மைகள் ஆகியவற்றை ஊகிக்கத் தொடங்கினார். சிறுக சிறுக அறிவியலிலும் பொருளாதாரத்திலும் இவருக்கு நல்ல வல்லமை வாய்க்கப் பெற்றது. ஆம், அறிவியலாளராக, வானவியல் சாத்திர நிபுணராக உலகிற்கு மிகவும் பிரபலமாக தெரிந்த நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் பெரிய அளவிலே பொருளாதார அறிஞராகவும் இருந்திருக்கிறார். வீழ்ந்துபட்டு போன ஒரு பொருளாதார நிலையை மீண்டும் சமன்படுத்துவதற்கு இவர் தனியே ஒரு கோட்பாட்டையே வழங்கியிருக்கிறார். இவர் பெயரிலேயே அறியப்படும் அந்த கோட்பாட்டை வைத்துத்தான் மடிந்து போன பிரஷ்ய நாடு மற்றும் போலாந்து நாட்டின் பொருளாதாரம் இரண்டையும் சமன் செய்வதற்கு 2 நாட்டைச் சேர்ந்த பொருளாதார நிபுணர்கள் தலைவர்களையும் அழைத்து வைத்து இவர் அது குறித்து பேசி அவர்களுக்கு அந்த சமன்பாட்டுவியலை கற்றுக் கொடுத்தார். இன்றும் கூட பொருளாதாரம் படிக்கும் மாணவர்களுக்கு காப்பர்னிக்கஸ் அவர்கள் வழங்கிய சமன்பாடு அவசியமாக படிக்க வேண்டிய பாடமாக இருக்கிறது. இதையும் தவிர இவர் மருத்துவ படிப்பிலும் ஆர்வம் கொண்டிருந்தார்.
கிறிஸ்துவ மத போப்களுக்கு சிலருக்கு இவரால் மருத்துவ உதவி செய்யப்பட்டதையும் போப்புகள் சார்ந்த வரலாறு பதிவு செய்கிறது. இதையெல்லாம் கடந்து 1500களில் இவர் சூரியனை நடுநாயகமாக அமைத்து ஒரு அண்டவெளியை இதனுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும் என்று வடிவு செய்து இதை இந்த அளவில் உணர்ந்தால்தான் பல்வேறு கேள்விகளுக்கும் விடை பிறக்கிறது என்பதை வலியுறுத்தி தன்னுடைய கோட்பாட்டை பிரகடனம் செய்து வந்தார். இதை போப்பாண்டவர் நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டார் என்ற நிலை முதலில் நிலவி வர இவரை தன்னுடைய இருப்பிடத்திற்கே அழைத்து அங்கே இவரோடு ஒத்த ஏனைய அறிஞர்களையும் கூட்டுவித்து அப்போதிருந்த போப் 7வது கிளெமெண்ட் இவருடைய வாதங்களை கேட்க நேரம் கொடுத்தார். இவர் முன்வைத்த வாதங்களையெல்லாம் கேட்டு அதை வேறு வழியில்லாது அங்கீகரிக்கவும் செய்தார். அறிவிற்கு பொருந்தாததாயிருக்கும் உலகை நடுநாயகமாக வைத்து பேசப்படும் அந்த கோட்பாட்டை நிராகரித்து சூரியனை நடுநாயகமாக வைத்து பேசும் கோட்பாட்டை வேறு வழியில்லாது ஏற்கும்படியாக ஆனது. இதையும் கடந்து சூரியனை நடுநாயகமாக வைத்து பேசப்படும் வானவியல் கோட்பாடு அப்போது உலக புகழ் பெற்ற அறிவியல் வானவியல் நூல்களிலே வெளியிடப்பட்டு அதன் மூலம் அதை உலகத்தரத்திலே எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். இது 1500களிலே நடந்தது. அதன் பிறகுதான் வானவியல் சார்ந்த எல்லா ஆராய்ச்சிகளும் சூரியனை நடுவிலே இருத்தி அவரை சுற்றி ஏனைய கோள்கள் சுழல்கின்றன என்ற கருத்துக்கு பொருந்த நடைபெறத் தொடங்கியது. அந்த அளவில் உலக அறிவியல் வரலாற்றிலே மிக முக்கியமான மாற்றமாக சூரியனை இருத்தி கோள்கள் செயல்படக்கூடிய அந்த கருத்தை உலகிற்கு தாம் கண்டடைந்த நிலையில் மேற்கத்திய நாடுகளுக்கு அதை பிரகடனம் செய்து அதன் மூலமாக பெரிய அளவில் அறிவியல் புரட்சியே ஏற்படுத்திய சிறப்பு நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அவர்களுக்கு உண்டு. இவர் உடல் நலிவுற்ற நிலையில் 1543ஆம் ஆண்டு இறந்துவிட்டு போனார். சமய நம்பிக்கை ஆழமாக கொண்டிருந்தவருடைய சடங்குகளும் கூட கிறிஸ்துவ மத சமய நெறிகளின்படி மிகவும் சீராக நடைபெற்றதாக அப்போதைய வரலாற்று ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் உலக அறிவியல் புரட்சிக்கு வித்திட்டவர்களுக்குள்ளே சென்ற 500 ஆண்டுகளுக்கு முன்பாக உலக அளவில் வானவியல் சாத்திரத்தின் ஆராய்ச்சி போக்கையே மாற்றியமைத்த சிறப்பு நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் அவர்களுக்கு உண்டு. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.